பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் எடுத்து நான் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் என்னோடு கூட பேசுகிறத நான் உணர்ந்திருக்கிறேன். என்னை அநேக நேரம் எச்சரிக்கிற, பலப்படுத்துகிற, என்னை உருவாக்குகிற வேத வார்த்தைகளை நீதிமொழிகள் மூலமாய் ஆவியானவர் என்னோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாய் பேச விரும்புகிறார். நீதிமொழிகள் 27:8 தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்களேன். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அலைந்து கொண்டே இருக்கும். கூடு போயிடுச்சு, அதுக்கு இருந்த ஸ்தானம் போயிடுச்சு. அதே போல் தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனிதனும் அப்படியே இருக்கிறான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்துருக்காருன்னா, ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்காருன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்னுங்க. ஒரு சிலர் எனக்கு தெரியும், இந்த மறைமல் நகரில் அவர்கள் ஒரு மாதம் ஒரு சபையில் இருப்பாங்க, ஒரு மாதம் ஒரு சபையில் உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. இந்த சபையோடு அந்த சபை பெஸ்ட்டு, அந்த சபையோடு அந்த சபை பெஸ்ட்டு, இப்படி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர், இங்கே அங்கே இங்கே, கடைசி வரைக்கும் அவர்கள் ஒரு சபையில் நிற்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை ஒருபோதும் இழந்து போக தேவ பிள்ளை. கர்த்தர் உங்களை ஒரு சபையில் கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் வச்சிருக்கிறார். அந்த ஊழியத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார், உங்களை பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உங்கள் மேலே ஒரு அஸ்திபாரத்தை, அந்த அஸ்திபாரமாக வைத்து அதன் மேலே ஒரு கட்டடத்தை கட்ட விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஸ்தானத்தை விட்டு ஒருபோதும் விலகிடாதீங்க. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் எதையும் காது கொடுத்து கேட்காதீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். உங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தில், உங்களுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தில், உங்களுக்கு கொடுத்த அந்த சபையில் உறுதியாக நில்லுங்க, காலூனி நில்லுங்க. அந்த ஊழியத்துக்காக ஒத்துழைப்பு கொடுங்க, ஓடுங்க, பிரயாசப்படுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு கைகோத்து நில்லுங்க. அப்புறம் பாருங்களேன், உங்கள் குடும்பம் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்படுங்க. வேதம் சொல்லுது, உங்கள் ஸ்தானத்தை விட்டு ஒருபோதும் விலகிடாதீங்க. பரிசுத்த வேதாகமத்தில் தங்கள் ஸ்தானத்தை விட்டு விலகின எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இவ்வளோ மோசமாக போச்சு தெரியுமா? சவுலை கர்த்தர் உயர்த்தி ராஜாவாய் ஒரு ஸ்தானத்தை கொடுத்தா அவன் செய்த ஒரு கீழ்ப்படியாமை அந்த ஸ்தானத்தை எழுந்து போக செய்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைய, ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற அந்த பொசிஷனில் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நில்லுங்க, உண்மையாய் நில்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களால் முடிஞ்ச உழைப்பை கொடுங்க. பின்னாடி போய் பாருங்க, உங்கள் குடும்பம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆம் தேவ பிள்ளையே, நஷ்டமோ லாபமோ தோல்வியோ எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தில், அந்த பொசிஷனில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. குருவி அந்த கூட்டை விட்டு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அலைந்து கொண்டே இருக்கும், கால் ஊன்றதுக்கு இடம் இருக்காது. அப்படித்தான் அந்த ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் அலைந்து கொண்டே இருப்பான். அவனால் ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள கடைசி வரைக்கும் முடியாது. நீங்கள் ஒருபோதும் அப்படி இருக்க. அந்த வார்த்தை கேட்கிற அந்த தேவ பிள்ளை, நீங்கள் வேறு சபைகளுக்கு போகிறவர்களாக இருக்கலாம், பல தேசங்கள்லேருந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கிடைச்ச இடத்துல ஸ்ட்ராங்காக நில்லுங்க. அங்கே நின்று கொண்டு உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிறதை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் ஸ்தானத்தை விட்டு நாங்கள் ஒருபோதும் அலையாதபடி எங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தில் உமக்காய் உறுதியாய் நிற்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.